தமிழ்நாட்டுக்கு முக்கியமான நாள் அசெம்பிளில ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மரியா வில்சன் அவர் தான் பண்ணியிருக்காரு. என்னென்ன முக்கியமா அதுல இருக்கு, இதுல என்ன குறை நிறை எல்லாமே இந்த சேனல்ல பார்க்க போறோம். இது டெய்லி கச்சேரி. இந்த சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த டீட்டெயிலா பார்க்க போறோம். சரி, ஓகே. மேஜரா என்னென்ன ஸ்கீம் இருக்கு கொஞ்சம் அதை பத்தி பார்த்துப்போம். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிறை குறை பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் லேப்டாப் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே கண்டினியூ பண்ண போறாங்க. வெற்றி லேப்டாப்னு பேர் மாத்திட்டாங்க. மெயினா என்னன்னா இந்த நிறைய திட்டங்களுக்கு பேர் மாத்திட்டாங்க. கலைஞர் இந்த இடத்துல எல்லாம் தூக்கிட்டு வெற்றியை போட்டிருக்காங்க. சரி, இந்த லேப்டாப் ஸ்கீம் பத்தி பார்ப்போம். எந்த நினைச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே லேப்டாப் தரப்படும். இல்ல அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். 2026 இருந்து 2027 பட்ஜெட் தான் இது. அதாவது இருக்க காலத்துல, அதாவது இப்ப இருந்து அடுத்த மார்ச் வரப்போற மார்ச் வரைக்கும் தான் இது பட்ஜெட். அதுக்குள்ள உண்டான பட்ஜெட் தான், ஒரு வருஷத்துக்கே கிடையாது. இப்ப இருக்க மீதி மாசங்களுக்கு உண்டான பட்ஜெட் இது. அடுத்த வருஷம் தான் முழு பட்ஜெட் வரும். அடுத்த வருஷத்துக்கு 2027 டு 2028 பட்ஜெட் அப்படி வரும். இல்ல அதான் லேப்டாப் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் கூட எதிர்ப்பு தெரிஞ்சத நாங்க பண்ணிட்டு இருந்தத அதே தான் இவரும் பண்றேன். மறக்க கூடாது, கடைசி வருஷம் மட்டும் தான் கொடுத்தாங்க. அதுக்கு கடைசி வருஷம் ஓட்டு வாங்க கொடுத்தீங்க. அது மட்டும் இது பண்ணா அந்த மாதிரி இல்ல. லேப்டாப் பத்தி அவங்க என்னதான் குறை சொன்னாலும் கடைசி வருஷம் கொடுத்தாங்க. அது எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு ஓட்டை கவர் பண்றது மாதிரி கொடுத்ததா இருந்தது. இவங்க என்னன்னா இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்தே தராங்க. அதனால அது நம்மளுக்கு செல்லாது. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு. அது இல்லாம இன்னொன்னு சொல்றேன், சைக்கிளுக்கு ஹெல்மெட்டும் வாட்டர் பாட்டிலும் கொடுக்குறாங்க. நாங்க பிராண்டட் சைக்கிள் வாட்டர் பாட்டில் இல்ல, வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி சைக்கிளும் நார்மலா இப்போ ஃபர்ஸ்ட்லாம் நம்ம படிச்சிருக்கப்பெல்லாம் அந்த மாதிரி சைக்கிள் கிடையாது. நான் ஃபுல்லாவே ஹெல்மெட் போட்டு ஓட்டுற மாதிரி நல்ல கியர் சைக்கிள் மாதிரியே வாட்டர் பாட்டில் வைக்கிற ஸ்டாண்டோட வாட்டர் பாட்டிலோட தர போறாங்க. இது ஒரு நல்ல இதுதான். நம்ம சைக்கிள் ஏன்னா இப்போ அந்த பழைய கவர்மெண்ட்ல கொடுக்குற சைக்கிள்லாம் கொண்டு கடையில கொடுத்து ஒரு டைம் அது சர்வீஸ் பார்க்க ஓட்ட முடியாது. பாப்போம். இல்ல எப்படி தராங்க, இல்லன்னா தரல. தந்த வாட்டி தான் நாமளும் இது முடிவு எடுக்க முடியும். அந்த வாட்டி தெரியும். நான் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது முக்கியமான ஸ்கீம் எதிர்பார்த்தது அவங்க மேனிபெஸ்டோல இருந்தது. தாய்மாமன் தங்கம் மோதிர திட்டமும், ரெண்டாவது இந்த கல்யாணத்துக்காக ஒரு பவுன் தரதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு பவுனும் ஒரு பட்டுப்புடவையும் தராங்க. ஆமா, அது தாலிக்கு தங்கமா இருந்தது அதிமுகல. திமுகல நிறுத்தி வச்சுட்டாங்க. அப்புறம் திரும்பி அந்த திட்டத்தை எடுத்துட்டு வராங்க. புதுசா கல்யாணம் ஆகிறவங்களுக்கு பாத்துட்டுனா, அதாவது வறுமை கோட்டில் இருக்க பெண்களுக்கு அதுவுமே சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு மட்டும்தான் அது. அதாவது பெண்களுக்கு எப்படின்னா அது ஒரு எலிஜிபிள் கேட்டகரியில வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி அது வரைமுறை கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. அதுல இருந்து பாத்துட்டுனா ஒரு கிராம், சாரி, 1 கிராம் கிடையாது, ஒரு பவுனும் 8 கிராம் சொல்லியிருக்காங்க. 8 கிராமும் ஒரு பட்டு புடவையும் தர்றதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்கூல்ல தர பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இப்போ நிதி ஒதுக்கி இருக்காங்க. இதுல 710 கோடி. இல்ல அது இப்போ பிரியாணி போடுறதா பேசிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நினைக்கிறேன். இல்ல அது பிரியாணியை தாண்டி இப்ப 6th வரைக்கும் தான் அது உணவு அளிச்சிட்டு இருக்காங்க. அது 9th வரையும் எக்ஸ்டெண்ட் இல்ல, இப்ப 9th வரையும் இல்ல 9th வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ற அளவு அந்த இதை கொண்டு வரோம். 9th வரை எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் இந்த பட்ஜெட்ல இந்த மாதிரி நிறைய நல்ல திட்டங்கள் நிறைய இருக்கு. இப்ப கல்விக்கு பாத்துட்டுன்னா அந்த மாதிரி, அதாவது நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாத்த போறோம். நீங்க பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ன்ட்டு நீங்க சொல்ல மாட்டீங்க, பிரைவேட் ஸ்கூலுக்கு நிகரான பில்டிங்ஸை நாங்க ஃபுல்லா மாத்தி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் எந்த மாதிரின்ட்டு. அதே மாதிரி இப்ப இந்த எஜுகேஷன்ல அந்த நீட்டு அந்த மாதிரியான ஏஐ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு கிளாஸஸ் கண்டக்ட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல பிராக்டிஸ் பண்ணிட்டு போறோம் அந்த மாதிரி சொல்றாங்க. எஜுகேஷனுக்கு நிறைய ஒதுக்கியிருக்காங்க இந்த டைம். ஆனா பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பட்ஜெட் தான் கம்மி தான். போன வருஷம் டிஎம்கேல ரிலீஸ் பண்ண பட்ஜெட்டுக்கும் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ண பட்ஜெட்டுக்கும் எஜுகேஷன் கம்மின்னு கூட இவரு அன்பில் மகேஷ் இல்ல அது நம்ம இது பார்க்கணும். இது இதோட ஒரு பாதி தான். அதுவும் இல்லாம அவங்க செலவு பண்ணணும்பா. செலவு பண்றது கமிஷன்லாம் அதெல்லாம் கழிச்சு இந்த பட்ஜெட் தான் வரும். அந்த மாதிரி இவர் நிர்மல்குமார் இவரெல்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க. பார்ப்போம். அது பொய்யான கருத்துன்னு கூட சில பேர் இது போட்டிருந்தாங்க. நீங்க கொடுத்து இவர் ராஜ்மோகன் கூட நான் உங்களை விட 2000 கோடி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம், பட்ஜெட் ஒதுக்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு விளக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவும் பார்க்க முடிஞ்சது.
இப்ப அத மாதிரி சொல்றல இப்ப அதை விட நம்ம இப்ப இந்த பட்ஜெட்ல இன்னும் நிறைய வந்து நல்ல திட்டங்கள் நிறைய இருந்தது. அதாவது 1.5 ட்ரில்லியன் வந்து நாங்க எங்களோட இலக்கு வருமானத்தை இல்ல, தமிழ்நாடு பெருக்கணும். வந்து தமிழ்நாடு டிஎம்கே லாஸ்ட்ல இருந்து டிஎம்கே ரூல் பண்ணல இருந்து தமிழ்நாடு வந்து 1.5 ட்ரில்லியன் 1 ட்ரில்லியன் மேல போவாங்கன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ம், ஆனா அந்த இதுல போல. ம். இதுல இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நெக்ஸ்ட் பட்ஜெட்குள்ள 1.5 ட்ரில்லியன் 1.5 போயிரும். ட்ரில்லியன் அச்சீவ் பண்ணுவோம் அதுவும் இல்லாம அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இருக்கிற கடன்ல வந்துட்டு இப்ப 50,000 கோடியை வந்து நாங்க அடைக்க போறோம் அப்படின்னு இந்த இதுலயே சொல்லியிருக்காங்க. இருக்கிற கடன்ல இருந்து இப்ப பக்கமா கூட ஒரு இது வந்துச்சு, 20,000 கோடி இப்பயே கடன் வாங்கிட்டாங்கன்ட்டு. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அந்த கடன் இது லிஸ்ட்ல எது எதுக்கு கடன் வாங்கியிருக்கான்னு பார்த்தா 14,000 கோடி வாங்கின 20,000 கோடியில 14 கோடி வெறும் வட்டியே கட்டியிருக்காங்க. அப்ப பாத்துக்கோங்க, வாங்கி அதுவும் வச்சுட்டு இல்லாம அந்த இல்ல வாங்கி இல்லாம அந்த வச்சு 20,000 கோடியில ஒரு நிமிஷம் லாஸ்ட் மந்த் சேர்த்து இதுல போட்டாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சி பண்ண ஒரு 6,000 கோடி 7,000 கோடி தூக்கி இதுல போட்டாங்க. ஆக்சுவலா பார்த்தா இவங்க கம்மியா தான் வாங்கியிருக்காங்க. இல்ல, அதாவது இவர்கிட்ட புதுசா கொடுத்த ஒரு 20,000 கோடி கடன் வாங்கியிருந்தா பிரச்சனை. அது ஏன்னா இப்படி பண்ணிட்டேன். 14,000 கோடி வட்டியே கட்டியிருக்காங்க இந்த கவர்மெண்ட். அதை நீங்க வெறும் வாங்கினது பாத்தீங்கன்னா 6,000 கோடி தான். நீ சொன்ன மாதிரி 6,000 கோடி அந்த மாதிரி தான் வருது. இது அது அந்த 6,000 கோடிங்கிறது நலத்திட்டங்கள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், விட அது கவர்மெண்ட் கணக்கு தான் வச்சுக்கோ. அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க ஓகே, ஒரு 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 முன்ன உதாரணமா செயல்படுறாங்க, ஒரு நல்ல திட்டங்களுக்கு நல்லா செலவழிப்பாங்க அப்படின்னு தெரியுது. அது இல்லாம இந்த வீடு கட்டி தர ஸ்கீமை திரும்பி எடுத்துட்டு வராங்க. 3,10,000 ரூபாய் இருந்த ஸ்கீமை இப்ப 5 லட்சம் வீடு திட்டம் 5 லட்சம் ரூபாயா ஏத்துறாங்க. கல் சிமெண்ட் விலையில ஏறுனனால உங்களுக்கு நாங்க 5 லட்சம் ரூபாயை தரோம், இந்த ஸ்கீம் எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த சென்னை முக்கியமான ஸ்கீம் இந்த ஹாஸ்டல்ஸ் கட்ட போறாங்க. டிஎன் சுந்தர்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ஸ் வந்து ஸ்கூல் ஸ்கூல் பசங்களுக்கு அந்த மாதிரி ஹாஸ்டல் கட்ட போறாங்க. அதுக்குமே பட்ஜெட் நிறைய ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு முக்கியமான இது, இந்த கூவம் ஆறு, சென்னையில இருக்கிற கூவம் ஆறுக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நாங்க போட்டே விட போறோம், அந்த அளவு மாத்த போறோம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து பெரிய சென்சிட்டிவான, எப்படி சொல்றது, ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. ஆல்ரெடி 2012லயோ அந்த எலெக்ஷன்ல கலைஞர் பீரியட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாரு கலைஞர், பட்ஜெட்டும் ஒதுக்குனாரு, அவருனால பண்ணவே முடியல. இந்த கூவமோட ஸ்ட்ரக்சர் எப்படி தெரியுமா? அது நான் சொல்றேன், அது நீ எந்த ஒரு சொல்லு. இந்த கூவமோட ஸ்ட்ரக்சர் வந்து சென்னையோட ஒரு 30 to 40% ட்ரைனேஜ் வாட்டர், கழிவு எல்லாமே கூவம்ல தான் கலக்குது. இந்த கூவம் வந்து வந்து ஒரு ஆறுனா ஒரு இது வரும்போது சம்மர் வரும்போது கொஞ்சம் தண்ணி குறையும் வத்தும் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. இதுல ஓடுறதே ஃபுல்லா ட்ரைனேஜ் அந்த மாதிரிதான் ஓடுது. இப்போ முதல்ல அவங்க வந்து இந்த ட்ரைனேஜ் கலக்கிற இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்களால இந்த ஆத்தையே சுத்தம் பண்ண முடியும். இவங்க சொல்ற மாதிரி புது தண்ணி வரணும், போட் விடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. பண்ணிட்டாங்கன்னா இது சூப்பரா இருக்கும். இல்ல, 22,000 கோடி இதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. இது இல்லாம குளோபல் ஆக்ஷன் வைக்க போறேன், அதாவது உலக அளவுல இந்த நிதியை யாரு சுத்தம் பண்ணி தரீங்களோ ஒரு ஏலம் வச்சு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இது முன்னெடுத்து நடந்துருச்சுன்னா இதுவே போதும். இதுவே ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்டா இருக்கும். போட்டு விட்டு, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க அதை வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் அதுல குளிக்கிற மாதிரி நாங்க எல்லாம் மாத்த போறோம் அப்படின்னு இருக்காங்க. பார்ப்போம் எந்த அளவு. அது மாதிரிலாம் நினைச்சா மெடிக்கல் மிராக்கள் 70 வருஷமா செய்ய முடியாத அரசியல் பணிகளை இவங்க 2 வருஷத்துல வந்து செஞ்சுட்டாங்கன்னா இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும். அட்லீஸ்ட் வந்து இவங்க ஒரு 50% ஒர்க் அதுல முடிச்சிட்டாங்க அப்படின்னா கூடவே பெரிய விஷயம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு இல்ல, நான் அதை 50% தான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இப்ப அது கையை வச்சுட்டீங்கன்னா முடிச்சே ஆகணும். கூவன்னு நீங்க சொல்றது அது கையை வச்சுட்டா முடிச்சே ஆகணும், இல்லைன்னா அது செய்யவே கூடாது. ஆல்ரெடி அது அப்படியே விட்டுருக்கணும். அந்த மாதிரிதான் பார்க்கலாம். அதுக்கான வேலைகள் பெரிய ஒர்க். ஆனா அதுக்கான இல்ல, அதுக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் சொல்றாங்க. இவர் புஷி ஆனதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வேற இதுல போய் நீர்நிலைகள்லாம் நின்று அவர் வேலை செய்யற மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்தது, நியூஸ்லாம் வந்தது, பார்த்தோம். பார்க்கலாம், அதுக்கான வேலைகள் அவர் எடுத்து செஞ்சிருவாங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது. அதுக்கப்புறம் இவங்க வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க.
அது இன்னைக்கு வந்து திரும்பி இன்னைக்கு அசம்பிளி இருக்கு, இதெல்லாம் இன்னைக்கு எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க, எதுக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துக்கு ஒதுக்கி இருக்கீங்க. பயங்கர கூச்சல். அது ஏடிஎம்கேல இருந்து எல்லாம் எங்க இதை காப்பி அடிச்சு போட்டாங்க. இவங்க வந்து சும்மா இது வந்து வேஸ்ட் பட்ஜெட், பிளாஸ்ட் இருக்குன்னு பார்த்தா வேஸ்ட்ன்ட்டு நம்ம இல்ல. அதுதான் இப்ப எனக்கு என்ன புரியலன்னா, இவங்க உதயநிதி ஸ்டாலினும் சரி, இவங்க எடப்பாடி பழனிசாமி சரி வெளியே வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, எங்களோட திட்டங்கள் தான் பெயர் மாற்றி மாத்திருக்கு இப்படி பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களே தான் இந்த திட்டமும் வேஸ்ட் பூஜ்யம் அப்படின்னு அவங்களே தான் சொல்றாங்க. இது என்ன ஒரு இதுன்னு எனக்கு புரியல. அப்ப இத்தனை நாள் நீங்களே தானே இதே பட்ஜெட் தானே கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விதான் வருது. ரெண்டு பேருமே எழுதி வச்ச மாதிரி இதுக்கு பூஜ்யம், அவரு பாத்தீங்கன்னா பூஜ்யம் மதிப்பெண்ணுங்கிறாரு, இவரு பாத்தீங்கன்னா பூஜ்யம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை பயங்கரமா தெரியுது. முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் முக்கியமானதை இது பண்ண மாட்டோம். ஏஐ சிட்டிஸ், ஆமா, அறிவகம்ன்ற பேர்ல ஏஐ சிட்டிஸும், அப்புறம் வந்து ஏஐ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கூல்ல இருந்து ஏஐ கற்றுக் கொடுக்க போறாங்க. அதுக்கும் ஒரு பட்ஜெட் ரெண்டும் சேர்த்து 1000 to 1500 கோடிக்குள்ள ஒதுக்கியிருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல திட்டம். இதுல கலைஞர் இதுல ஸ்டாலின் பீரியட்ல கூட ஏஐ வந்து ஆரம்பிச்சாங்க. ஆனா பெருசா முடிக்க முடியல அவங்களால. அது அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கூட தெரியல. இங்க சென்னையில ஒண்ணுமே காணோம். ப்ரோ ஒரு நிமிஷம், நீங்க இந்த இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னீங்க 2022ல இவரு கலைஞர் பேர் வச்சு கூவத்தை கிளீன் பண்ண போறோன்னு பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க. பட்ஜெட் மட்டும்தான் ப்ரோ ஒதுக்குனாங்க, எந்த ஒரு இதுவும் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது பண்ண மாதிரி ஒண்ணுமே தெரியலையே. இல்ல அது பண்ண முடியாது. உங்க ரியாலிட்டியில நீங்க முதல்ல ட்ரைனேஜ் சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணணும். ப்ரோ பண்ண முடியாதுன்னு இல்ல ப்ரோ. 22,000 கோடிங்கிறது நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. 22,000 கோடி பட்ஜெட்னா நீங்க ட்ரைனேஜ் சிஸ்டத்தை நீங்க என்னதான் சொன்னா வெளியே கூட்ட பைப்லைன் போடலாம், ஆத்துக்கடியில பைப்லைன் போடுறாங்க. நல்ல விஷயம்னா இதுல அவங்க பண்ணது வேற. இப்போ இவங்க பண்றதுல என்ன நல்ல விஷயம்னா, இன்டர்நேஷனல்ல இருக்க இவங்களை கூப்பிடுறாங்க, வெண்டார்ஸ கூப்பிடுறாங்க. இன்டர்நேஷனல்ல பண்றவங்க அந்த மாதிரி வந்து இவங்க அலைய கொடுத்துருக்காங்க. இப்போ வெளியில இருந்து ஆள் வந்து அதை பண்ணிட்டாங்கன்னா சூப்பர் தான். இல்ல நம்ம ஊர்ல பண்ண முடியல, வெளியில இருந்து வந்து பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். இல்ல நீங்க பண்ண முடியலன்னா இங்க ட்ரையே பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். இப்ப நீங்க வெளியதான் விடுறது ஒரு இதுல இருந்தா வருது. அந்த பைப்பை நீங்க அண்டர் கிரவுண்ட்லயே போடலாமே, என்ன தப்பு? எனக்கு என்னமோ அதெல்லாம் ஒன்றும் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. பார்ப்போம், டைம் எடுக்கும். ஆனால் இப்போ நினைச்ச ஒரே மந்த்தில் மாத்துற மாதிரியான விஷயம் இல்லை இது. ஆனால் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த வாக்குறுதிகள் ஏமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினும் சரி, இவர் எடப்பாடி அவரும் சரி, ரெண்டு பேருமே வந்து நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஒரு பட்ஜெட்டையும் ஒதுக்கவே இல்லை, ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு ரெண்டு பேருமே சேம் கொஸ்டின் நான் கூட பார்த்துப்பேன். இவங்க ரெண்டு பேரும் என்னடா சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க எப்படி பெயர் மாற்றம்னு சொல்லி இவங்க விமர்சனம் வைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் ரெண்டு பேருக்கு கொடுத்து ஒரே பேப்பர் ஆர்டர் இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த வாசிச்சிருக்காங்க. நீங்க என்ன இல்ல நீங்க என்ன 2,500 ரூபா உதவி தொகை வந்து தரேன்னு சொன்னீங்க, அது ஏன் தெரியல. ரெண்டு பேருமே கேட்டிருக்கோம் சேம், அடுத்தடுத்த லைன்ல சேம் கொடுத்தாங்க. ஒரு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தான் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு நேற்று வீடியோல நான் வரல, இந்த டிஎம்கே கூட கூட்டணியில இருக்க கட்சி வந்து உதயநிதி பேசுனது தப்பு, ஆனா அது கைது பண்ணது வந்து உதயநிதி பேசுனது தப்பு தான், ஆனா இவ்வளவு சீக்கிரம் கைது பண்ணிருக்க வேண்டாம்னு பேசிட்டாங்க. அது வந்து கூட்டணியில் இருக்கவங்க பேசுனா சரி, பாமகல அவர் நிறுவனம் பேசியிருந்தாரு, தேமுதிக அவங்களும் பேசியிருந்தாங்க. ஆனா இவர் எடப்பாடி அந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன? எடப்பாடி அவரும் அதே மாதிரி தான் பேசியிருந்தாரு. இல்ல அது வந்துட்டு இதான் தெரிஞ்சு போச்சு. இப்ப வந்துட்டு லிங்க்ல ஆக போறேன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா உனக்கு இப்ப அதிமுகன்னு ஒரு பேச்சு கூட எவனா எடுத்து பேச மாட்டேங்கிறான். இப்ப இவ்வளவு பெரிய சண்டை நடக்குது, ஏடிஎம்கே ஒரு பேச்சுக்கு டிவிக்கே இல்ல டிவிக்கே தொடவே மாட்டேங்குது ஏடிஎம்கேவை. நாம் தமிழர் எந்த ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்களோ அதே ஸ்டாண்ட்ல ஏடிஎம்கே நாம் தமிழர் நாம பேர் சொல்றோம், அவங்க அது ஒரு வார்த்தையே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது இப்ப இவங்கள கண்டுக்காதனால இப்ப அவங்களுக்கான மைலேஜ் இல்லாதனால போய் டிஎம்கேவோட சேர வேண்டிய நிலைப்பாட்டுக்கு தள்ளிட்டாங்க. அட்லீஸ்ட் டிஎம்கேவோட சேர்ந்தாவது நம்ம பேர் வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஆனா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. சொன்னா கேளுங்க, விஜய் வந்து ரொம்ப டேஞ்சரான பொலிட்டிஷியன் மாதிரி மாறிட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் பயமுறுத்தி வச்சிருக்காரு. இப்ப பாத்துட்டுனா பழைய வீடியோலயே பேசணும். எனக்கு விஜயோட விஜய் சிஎம் அவர் பண்றதெல்லாம் சூப்பர். அவர் வந்து ஒரு மோட்டோல இருக்காரு. அதுக்கு இந்த கீழே இருக்க அதிகாரிகள் அந்த மாதிரி கொஞ்சம் ஒத்துழைச்சாங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன். நேற்று அந்த உதயநிதி கைதுல கூட ரொம்ப மோசமான ஒரு இதை பண்ணிருந்தாங்க.
அவங்க அரெஸ்ட் பண்றது வந்து கொஞ்சம் சீக்கிரமா அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். இதேதான். அதாவது தஞ்சாவூர் வரைக்கும் கொண்டு போறது, அதுக்குள்ள கூட்டம் சேர்றதா, அதனாலதான் நேத்து விட்டதே எனக்கு தெரிஞ்சு. லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை தான் வரும்னு சொல்லிட்டு தான் ஈவினிங்கே விட்டாங்களோன்னு தோணுது எனக்கு. இல்ல நீ இங்க பாரு, எங்க பேசியிருக்காரோ அந்த ஸ்டேஷன்ல தான் கேஸ் போடுவாங்க. அந்த ஸ்டேஷன்ல தான் கொண்டு போக முடியும். இது நீ வந்து இப்படி பாக்குற கூட்டு போறது, இது எவ்வளவு பெரிய அதாவது சென்னையில கேஸ் போட்டு சென்னையில பேசினா 1 மணி நேரம் நியூஸ். வண்டியில் ஏசி இல்லாத பஸ்ல உட்கார வச்சு உன்னை இழுத்துட்டு போய் தர நினைச்சு போற. உதயநிதியில ஏசி இல்லாம, ஆபீஸ் ஏசி இல்லாம இருக்கும். அவரு எங்க ஏறினா ஏசி இறங்கினா ஏசி அந்த மாதிரி தானே. அவர் வந்து ஒரு நாள் ஃபுல்லா ஏசியே இல்லாம ஒரு பஸ்ல கூப்பிட்டு போறதெல்லாம் பெரிய விஷயம். அந்த அது வந்து இப்ப கத்துக்கிற. இப்ப என்னை பத்தி நீ இந்த மாதிரி ஒரு இது சொல்ற, நீ என்னை பத்தி என்ன வேணா விமர்சனம் வச்சுக்கோ. ஆனா என்ன சுத்தி இந்த மாதிரி கேவலமான அரசியல் பேச்சுக்களை, அதான் கேவலமா அததான் பேசி தொடர்ந்து பேசணும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னா உனக்கு பிடிச்சி உள்ள போட்டுருவேன். பாப்போம் இதுக்கப்புறமும் உதயநிதி தெரிஞ்சிருவாரா அப்படின்னு பார்த்தோன்னா இதுலயே வந்துட்டு வெளியே வந்து நான் அப்படி பேசவே இல்லை, சரி விடுங்க. அந்த தைரியம் திமுகங்கிற ஒரு பெரிய லெஜண்டரி கட்சியில இருந்துகிட்டு இது கூட ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இன்னைக்கு அசம்பிளி நடக்க போது நம்ம அதுவும் வீடியோ கவர் பண்ண பார்ப்போம். இல்ல செம்மையா இருக்கும், எங்கேயும் போயிடாதீங்க. இன்னைக்குதான் நேத்து கூட நான் நினைச்சேன் 2.5 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு. நானும் பார்த்துட்டு இருக்கேன் என்னவா பட்ஜெட் பத்தி பேசிக்கிட்டே தான். இன்னைக்கு அப்படி இல்லை, இந்த சைட்ல இருந்து இவங்க பேசுவாங்க, இந்த சைட்ல இருந்து பேசுவாங்க. கடைசியா தலைவன் என்ன பேச போறான் அப்படிங்கறது தான் மேட்ரு. பாப்போம், இன்னைக்கு பேசுவாரா என்ன அதையும் பார்ப்போம். இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுக்கோம். நாங்க ஏதாவது முக்கியமான பாயிண்ட் விட்டு இருந்தா நீங்க கமெண்ட்ல போடுங்க, அதையும் வேற ஏதாவது பேச பார்ப்போம். எல்லாருக்கும் பாய். பாய் இல்ல, நன்றி சொல்லுங்க. நன்றி சார். நன்றி.